ஜெபிப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய கிருபை எங்களில் பெருகட்டும் சுவாமி. எங்கள் மேல் உம்முடைய ஆளுகை வரட்டும் சுவாமி. உம்முடைய ராஜ்யம் எங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும், எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் வரட்டும் சுவாமி. நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர், நீர் நல்லவர், நீர் வல்லமை உடையவர். உம்முடைய ராஜ்யம் எங்களுக்குள் வரட்டும் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் எங்கள் இருதயத்தில் வர வேண்டும் என்று நீர் சொல்லியிருக்கிறீர் சுவாமி. எங்கள் இருதயத்தை ஆளுகை செய்ய நீர் வாரும். எங்களை நீர் ஆண்டு கொண்டு உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். நீர் விரும்புகிற காரியம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும் சுவாமி. உம்முடைய விருப்பத்தின்படி எங்கள் வாழ்க்கை நடக்கும்படியாக எங்களுக்கு கிருபை செய்தருளும். உம்முடைய வழிகளில் பரிசுத்த பாதையில் எங்களை நடத்தும். நாங்கள் எங்கள் மனம் போன போக்கின்படி வாழாமல் உமக்கு விருப்பமான பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து உம்முடைய நித்தியத்தை வந்து சேரும்படியாக எங்களுக்கு கிருபை செய்தருளும். உம்முடைய ராஜ்யம் எங்கள் ஒவ்வொருவர் இருதயத்திலும் வந்து நிலவட்டும் சுவாமி. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எடுக்கிற முடிவுகள், எங்கள் செயல்கள் எல்லாம் எங்கள் விருப்பத்தின்படி இல்லாமல் உம்முடைய விருப்பத்தின்படியே, நீர் நினைக்கிறபடியே அவைகளை நடத்த நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களையும் எங்கள் வாழ்க்கையையும் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஏற்றுக்கொண்டு உம்முடைய ராஜ்யத்தின்படி எங்களை ஆளுகை செய்தருளும். நீர் எங்களை ஆளுகை செய்யும். தீமையும் பாவமும் எங்களை ஆளுகை செய்யக்கூடாது சுவாமி. பாவத்துக்கு அடிமையாக நாங்கள் விரும்பவில்லை சுவாமி. பரிசுத்தமாய் வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்தை வந்தடையும்படியாக உம்முடைய பரிசுத்த சித்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்கள் மேல் வந்து எங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும், எங்கள் இருதயத்திலும், எங்கள் வாழ்நாள் முழுவதும் நீர் ஆளுகை செய்து வழி நடத்தும். ஏற்றுக்கொள்ளும் சுவாமி. கிருபையாயிரும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா துதியும் கனமும் வல்லமையும் மகிமையும் ஸ்தோத்திரமும் பலமும் சதா சர்வ காலங்களிலும் உமக்கே உண்டாவதாக. ராஜாதி ராஜா யேசுவாவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். மாரநாதா.